வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதி 20ஆம் தேதி 3வது மாதம் 2025. வியாழக்கிழமை நடைபெறுது. கோரனியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. பார்த்தீங்கன்னா 565வது ட்ராவாக நமக்கு நடைபெறுது. பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் புதன்கிழமை வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கையில் முன்னாடி நாள் புதன்கிழமை நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் 920ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் என்ன வின்னிங் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கையில் ஆல் போர்டு 9 எடுத்திருந்தோம். ஸ்ட்ராங்காகவே இருக்குது 9 சிங்கிள் நம்பராகவே அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். சொன்ன மாதிரியே 9 ஆல் போர்டு நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. தொடர்ந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலராகவே நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். வாட்ச் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும். நம்ம முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு 10,000% ஸ்ட்ராங்காக தான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஏ போர்டுலேயே 9 வரும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருந்தோம். சிங்கிள் நம்பராக நம்ம பார்க்கையிலையும் 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்துருந்தேன். சொன்ன மாதிரியே 9ங்கிறது ஏ போர்டில் வந்துருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்தீங்கன்னா 10,000% நம்ம சொல்லி கொடுத்தோம். சொன்ன மாதிரியே நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கோரனியா ப்ளஸ் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வாங்க. நம்ம இன்றைக்கி 20ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை நமக்கு நடைபெறுது. பார்த்திங்கன்னா இந்த கோரனியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டுமே ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா போன வாரம் இந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 501ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம போன வாரம் கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருந்தோம். போன வாரம் நம்ம வீடியோ பார்த்த அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும். இப்போது நம்ம போன வாரம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு, முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு, இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஏ போர்டில் என்ன வரும், பி போர்டில் நமக்கு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை எல்லா நம்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டும்தான் ஒவ்வொரு போர்டு நம்பர்ஸாகவும் நம்ம கொடுக்குறோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 2-7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 9-0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நமக்கு பார்க்கையில் சி போர்டில் ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சி போர்டு நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 8ஆம் நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குங்க. சி போர்டு 8 வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே எடுத்துக்காங்க. 8 வர்றதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி 100% இருக்குது. சி போர்டில் 8, 5 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காகவே நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் கெஸ்ஸிங் நம்ம கொடுக்குறோம். ஏ போர்டில் 2-7, பி போர்டில் 9-0, சி போர்டில் 8ஐயும் 5ஐயும் எடுத்திருக்கி ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கணும், எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத. இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பராக நான் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் ஒரே நம்பர்னு பார்க்கையில் இன்றைக்கி 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 1ஆம் நம்பரை எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். 10,000% ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன்.
ஒரே நம்பரு 1 தான் இன்றைக்கி ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. சப்போர்ட்டுக்குன்னு பார்க்கையில் வந்து 8 எடுத்துக்காங்க. சப்போர்ட் நம்பர் 8 எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர் வந்து நமக்கு 1 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு 8 எடுத்திருக்கீங்க. 1ஆம் நம்பரை வந்து எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். சப்போர்ட்டுக்கு 8 எடுத்துக்கலாம். கணக்கில் வர்ற நம்பர்கள் நம்ம கொடுக்குற ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து ஆல் போர்டு வந்து நம்ம வின்னிங் கொடுத்து இருக்கோம். ரெகுலராகவே வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு நம்ம எப்போதும் போல் ஃபார்முலாவெல்லாம் கலந்தும் ஸ்ட்ராங் மணியும் தான் கெஸ்ஸிங் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா 218 ஒரு பாட்ஸ் வந்து எல்லாருமே எடுத்துக்காங்க. 218 248 இதுவும் ஒரு பாட்ஸு. பாட்ஸில் வந்து நம்ம அதிகமான நம்பர்லாம் எடுத்துகிட்டு வரல. 2 நம்பர் தான். 100% ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுக்குறோம். இன்றைக்கான பாட்ஸ் நம்பரில் 218ஐயும் 248ஐயும் பாட்ஸில் வந்து எல்லா நம்பர்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. பார்த்தீங்கன்னா கம்மியான நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். ஸ்ட்ராங்கான வின்னிங் உங்களுக்கு ரெகுலராகவே கொடுக்கணும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். 248ஐயும் 218ஐயும் எல்லா நம்பர்களும் பாக்ஸில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே நமக்கு இருக்குது. நமக்கு ஏ போர்டில் 7 வந்து பி போர்டில் 9 வந்து சி போர்டில் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நமக்கு 8 வந்துச்சுன்னா 798 நல்ல நம்பர் தான். 798 018ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. 018 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எடுத்துக்காங்க. போன வாரம் வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 501 நமக்கு 015ன்னு அந்த நம்பர் ரிப்பீட் ஆகிற மாதிரி கிடச்சிருக்கு. ரிப்பீட் வந்துச்சுன்னா எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 961ன்னு சொல்லி ஒரு கலப்பு நம்பர் வந்து நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம். 961 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 015 018 798 இந்த நம்பர்லாம் நல்ல நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தம் வந்து 8 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுக்குறோம். நீங்கள் எல்லாருமே வாட்ச் பண்ணுறீங்க வீடியோவை. உங்கள் எல்லாருக்குமே வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். 286 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 286 741 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்களை எடுத்துக்கலாம். 741 758 நல்ல நம்பராக இருக்கும். 758 ஏ போர்டில் நமக்கு 2 வந்து பி போர்டில் 9 வந்துச்சுன்னா சி போர்டு என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் வந்து சி போர்டில் நமக்கு 7 வந்துச்சுன்னா 297 758 741 286 297 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு தான் நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டுமே ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கி. கண்டிப்பாக வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். 100% ஸ்ட்ராங்கான வின்னிங்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 75 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். 75 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 21 75 நமக்கு ஏ போர்டில் 2 வந்து பி போர்டு சி போர்டு 9 வந்துச்சுன்னா நமக்கு 29 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 79ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்காங்க. 35 ஒரு நம்பர் நான் வந்து எடுத்திருக்கேன். 35 நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். 58ன்னு சொல்லி ஒரு நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் 6 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம்.
75 21 29 79 35 58. எல்லா நம்பர்களுமே கணக்கில் வரக்கூடிய நம்பர்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் 6 நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். எல்லாருமே மேட்ச் பண்ணி விளையாடலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 59 61 92 05 92 05. கம்மியான நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் தான் நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். 97 35 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லோரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 97 35 எடுத்திருக்கோம். 91 58 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் இந்த நம்பரையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 4 நம்பர் தான் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் பார்த்தீங்கன்னா. 59 61 92 05 97 35 91 58 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 4 நம்பர்ஸ் தான் ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா எல்லா நம்பர்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே ஃபைனல் கெஸ்ஸிங்காக ரெகுலராக வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து தொடர்ந்து கொடுக்குறோம். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. 93 600 46 847 இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கேஎல்டிஆர் ரெண்டுக்குமே வந்து நான் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்ஸை மட்டுமே ரெகுலர் கெஸ்ஸிங்காக நம்ம குரூப்பில் வந்து நம்ம ரெகுலராக வந்து கொடுக்குறோம். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டுமே வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை நடக்கக்கூடிய கோரனியா ப்ளஸ் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம பார்த்தோம். ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் 100% ஸ்ட்ராங் பண்ணி தான் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. நம்ம வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.